இப்போ வந்து நெல் எல்லாமே வந்து கதிர் வந்து பழுக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம எல்லாமே இயற்கை விவசாயம் தான் பண்ணுறோம். அதனால் வந்து ஃபுல்லாக இப்போ தண்ணிலாம் நிறுத்தியாச்சு. இப்போ தண்ணி நிறுத்திட்டு ஒரு 15லேருந்து 20 நாள் அப்படியே ஃபுல்லாக காய விடணும். இதில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழுத்த நெல்லெல்லாம் வந்து இந்த பன்னி வந்து இது பண்ண வரும். அதனால் வந்து அந்த நெல்லோட நடுப்புற போய் அந்த வயலுக்குள்ளே போய் எல்லாத்தையும் நெசுக்கி ஒரே நாசம் பண்ணிடுச்சு. இந்த காட்டு பன்னி தொல்லை ரொம்ப இருக்கிறதுனால ரொம்ப விவசாயத்தில் நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க எல்லாருமே, நிறைய பேர். ஏன்னா நம்ம வில்லேஜ் தான் இல்லை, நிறைய வில்லேஜில் விவசாயம் பண்ணுறவங்க பயிர் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நெல்லை வந்து சேதம் பண்ணுறது, அதுக்குள்ளே வந்து அது ஏன்னா ஹைட்டாக இருக்கிறதுனால அதுக்குள்ளே வந்து படுத்து ரொம்ப இது பண்ணிடுது. இதுக்கு வேறு என்ன தீர்வுனே தெரியல. தெரிஞ்சவங்க எதனா இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ. அதே மாதிரி நான் வந்து இயற்கை விவசாயம் தான் பண்ணுறேன். நிறைய பேர் இயற்கை விவசாயம் பண்ணணும். அதுக்காக தான் இந்த இது. அது மாதிரி காட்டு பன்றி தொல்லையும் சரியாகணும். தேங்க்யூ.